ஸோ இது வந்து நான் சொல்லலை, WHO வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன்ல இருந்து நிறைய இந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் எண்டோசல்ஃபான் பாய்சனிங் நடக்கும். அதுவும் ஒரு பூச்சி மருந்து. இந்த பூச்சி மருந்துனாலேயும் அவங்க இருக்கக்கூடிய நிறைய ஆட்களுக்கு டிசபிலிட்டி, அப்புறம் கேன்சர், அப்படி நிறைய விஷயங்கள் வருது. இதெல்லாம் உண்மையான்னு தெரியறதுக்கு கொஞ்சம் எலியை பிடிச்சி அந்த எலிக்கு வந்து கொஞ்சம் பெஸ்டிசைட் இன்ஜெக்ட் பண்ணாங்க, அதாவது இன்ஜெக்ஷன் கொடுத்தாங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்த எலிக்கு மார்பக புற்றுநோய் வந்தது. அந்த பிக்சர், அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நம்மளோட கெதி. நெக்ஸ்ட். ஸோ இதே மாதிரி இன்னொரு பெரிய பிரச்சனையை காஸ் பண்ணக்கூடியது அப்படின்னா ரேடியேஷன் பாய்சனிங். இப்போ நான் சொன்னேன், நம்மளோட இந்த கடற்கரை ஓரங்கள் எல்லாமே ரேடியேஷனோட கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு. சப்போஸ் இதில் வந்து நமக்கு நம்மளோட உடம்புக்கு ஏற்றுக்கக்கூடிய அளவு அப்படின்னா 0.1 UC. இது கொஞ்சம் அதிகரிச்சா ஒரு 0.3 வரைக்கும் போகலாம். ஆனால் நம்ம வந்து இந்த சுற்றுலா செல்லக்கூடிய இடங்கள், அதாவது சன்செட் பாயிண்ட் போய்க்குதானே கன்னியாகுமரி. ஸோ இதே மாதிரி சங்குத்துறை பீச், முட்டம் பீச், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சன்செட் பாயிண்ட்ல வந்து 41 UC இருக்கு. நமக்கு ஏற்கக்கூடியது 0.1. ஸோ எந்த அளவுக்கு ரேடியேஷன் நம்ம உடம்புக்குள்ளே போகுது அப்படின்னு சொல்லி யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படின்னா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அது கருப்பு மணல் எங்கே இருக்கோ அங்கே போய் உட்காராதீங்க. கொஞ்சம் தள்ளி, அதாவது ஒரு 20 அடி தள்ளி உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ஆபத்து ரொம்ப கம்மி. அப்புறம் அந்த சின்ன பிள்ளைங்க வந்து இந்த கருப்பு மணலுக்குள்ள கையை போட்டு விளையாடிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மண்ணை வந்து அவங்க வாய்க்குள்ளே போகலாம். அப்படி வாய்க்குள்ளேயோ கண்ணுக்குள்ளேயோ போகலாம். வாய்க்குள்ளே போச்சு அப்படின்னா அது விழுங்கக்கூடிய டைம்ல அதுக்கு வயிற்றுக்குள்ள நிறைய ஃபோல்டு இருக்கும். வயிறு வந்து உள்ள சுருந்தா இருக்காது, வயிற்றுக்குள்ளாடி வந்து அப்படியே ஒரு மடக்கி இருக்கும். சில மடக்கு அந்த ஃபோல்டுக்கு உள்ளாடி போய் இந்த மண் ஏதாவது டெபாசிட் ஆகி இருக்கலாம். இல்லை அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரிப்பட்ட இந்த மண், கல் எல்லாமே நம்மளோட அப்பெண்டிக்ஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகி உட்காந்துருக்கும். ஸோ அப்பெண்டிக்ஸுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு இருந்தால் என்ன ஆகும்னா அது அங்கேயே உட்காந்துருந்து வருஷக்கணக்காக உங்களுக்கு ரேடியேஷனை கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் கூட ரேடியேஷனை கொண்டு நடந்தீங்க. அப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிங்க? குடல் கேன்சர் வரும், கோலான் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறனால நம்ம வந்து நம்ம பிள்ளைகளை வந்து பாதுகாக்கணும் அப்படின்றதா இந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு போகும்போது யூட்டன் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க, நம்ம இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இந்த கருவாடு வாங்கும்போது இந்த குட்டி மீன்லாம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே நிறைய மண் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ இதில் நிறைய ரேடியோ ஆக்டிவ் கண்டென்ட் இருக்கும். இதை நீங்கள் சாப்பிட போகும்போது இதுவும் இதே மாதிரி தான் வயிற்றுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா கேன்சர், இது வந்து ஒரு ஆம்பளைக்கு மார்பக புற்றுநோய், அது பெண்களுக்கு மட்டும்தான் மார்பக புற்றுநோய் வரும் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. நான் அப்படி கிடையாது. ஸோ ஆண்களுக்கும் மார்பக புற்றுநோய் வரும். ஏன் அப்படின்னா இப்போ வருது. எதுக்கு அப்படின்னா அவங்களோட ஹார்மோன்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஸோ பெண்களுக்கு மட்டும்தான் ஹார்மோன்ஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது, ஆண்களுக்கு உடம்புலையும் நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குது. இட் கேன் சேஞ்ச் டியூ டு டிஃப்ரெண்ட் ரீசன்ஸ். ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த கதிரியக்கம் அதை எதுன்னு சொல்லுவோம், அது எல்லாமே எக்ஸ்போஸ் ஆகிடு. ஆனால் கொஞ்சம் பேருக்கு வருது, கொஞ்சம் பேருக்கு வரலை. அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கொஞ்சம் பேருக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாரையும் மாதிரி ரேடியேஷனோ இல்லை எதுவுமே அவங்க உடம்புல பட்டாலும் அது கூட எக்ஸ்ட்ராவாக அவங்க ஒருவேளை எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்க, இல்லை சிடி ஸ்கேன் எடுத்திருப்பாங்க. ஸோ இதில் வந்து இப்போ எக்ஸ்ரே வந்து MRI ஸ்கேன் வந்து சேஃப், அல்ட்ராசவுண்ட் சேஃப். ஆனால் MRI வந்து சிடி ஸ்கேனை கம்பேர் பண்ணும்போது MRI கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அதனால நிறைய பேர் அதை எடுக்காமல் சிடி எடுப்பாங்க. ஸோ இதனால கேன்சரை வர வைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இன்னொன்று எப்படின்னா சிடியும் எக்ஸ்ரேயும் ஒன்று தான். எக்ஸ்ரேயில் வந்து ஒரு தடவை ரேடியேஷன் கொடுக்காங்க அப்படின்னா சிடியில் பல சைடில் இருந்து நிறைய ஆங்கிள் இருந்து ரேடியேஷன் கொடுத்து, அதில் எக்ஸ்ரே கொடுத்து அந்த ஃபோட்டோ எடுப்பாங்க, உள்ளே இருக்கக்கூடியதை இமேஜிங் பண்ணி எடுக்காங்க. ஸோ இதில் வந்து கிளாரிட்டி கிடைக்கிறதுக்காண்டி கொஞ்சம் ஹை டோஸ் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மவுண்ட் சீனாய் ஹாஸ்பிட்டல் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலஸில் வந்து மவுண்ட் சீனாய் ஹாஸ்பிட்டலில் என்ன நடந்தது அப்படின்னா எல்லாருமே போய் சிடி எடுத்துகிட்டு வந்துட்டே இருந்தாங்க. ஒருத்தர் உள்ளே போய் சிடி எடுத்துகிட்டு வெளியே வரோம், அவருக்கு முடி கொஞ்சம் பிஞ்சு வந்துச்சு. உடனே அவர் பயங்கர டென்ஷன் ஆகி அந்த டாக்டர்கிட்ட போய் சத்தம் போட்டு சண்டெல்லாம் போட்டுட்டு எதுக்கு இப்படி எனக்கு முடி பிஞ்சு வந்தது அப்படின்னு கேட்ட பிறகு அந்த டாக்டர்ஸ்க்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ தே ஹேட் ஒரு மீட்டிங் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே போய் அதில் அந்த ஸ்கேன் மெஷினை செக் பண்ணி பார்க்கும்போது அதோட கேலிப்ரேஷன், அந்த செட்டிங் வந்து 8லேருந்து 10 தடவை அதிகமாக இருக்கும். ஸோ அது அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது, ஏன்னா அந்த ஆப்ரேட்டர்ஸ் வந்து கவனிக்கல. ஸோ இந்த மாதிரி பல ரீசன்ஸ் தான். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த ஏற்கனவே எடுத்துகிட்டு போனவங்களுக்கு
அவங்களோட செல்ஸ் வந்து எப்படிலாம் மியூட்டேட் ஆகும், எப்படி மாறுதல் அடையும், அது கேன்சராக மாறலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன், ஸோ இப்போ இன்னொன்று எப்படின்னா, சின்ன குழந்தைகளுக்கு சிடி ஸ்கேன் எடுக்க நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம சைடு தான் தப்பு. டாக்டர் கிட்ட போய் எனக்கு பயங்கர தலைவலி, சும்மா தலைவலிக்கு, அதனால எனக்கு கண்டிப்பாக ஒரு சிடி ஸ்கேன் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நம்மளே போய் கேட்போம். அவர் வேண்டாம்னு சொன்னாலும் இல்லை எனக்கு எடுக்கணும், அப்போ தான் எனக்கு தலைக்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்னு தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ தட் வாட் ஹேப்பன்ஸ், இப்போ இப்படி எடுக்கும்போ உள்ள இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் வந்து இது மாதிரி நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். கேன்சர், பிரெயின் கேன்சர், ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர சான்ஸ் இருக்கு. ஸோ இதே மாதிரி குழந்தைகளை கொண்டு வைக்கும்போது ஒரு பெரிய ஆளுக்கு நம்ம எவ்வளோ டோஸ் ஆஃப் சிடி கொடுக்கமோ அதே அளவுக்கு சின்ன குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்னா 5 கிலோ இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கும் 80 கிலோ இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கும் ஒரே மாதிரி ரேடியேஷன், அதாவது இந்த சிடி கொடுத்தாங்க அப்படின்னு இருந்தால் அது என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இன்னொன்று, சின்ன குழந்தை ஒழுங்காக உட்காந்துருக்காது, அங்கேயே அசைஞ்சிட்டே இருக்கும். ஸோ ஒரு தடவை எடுத்தால் போதும், திருப்பி எடுக்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே நமக்கு கெடுது. சரி, நீங்கள் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க, இது ஒரு ரீசன் ஃபார் கேன்சர். நீ அடுத்தது நம்ம பார்க்கறது, இங்கே ரோட்டில் வந்து வேலை நடந்துட்டு, ஸோ வி ஹாவ் எங்கே பார்த்தாலும் டஸ்ட். அது ஆக்சுவலாக டஸ்ட்டு கிடையாது, அந்த க்ரெஷர் பொடியிலேருந்து வரக்கூடிய துகள்கள். க்ரெஷர் பொடினா தெரியும் தானே, பாறையை உடைச்சு அந்த பாறையில் இருக்கக்கூடிய துகள், அது டஸ்ட். அந்த டஸ்ட் வந்து ஆக்சுவலாக அந்த வைரம் மாதிரி அறுக்கும். ஸோ இது நம்ம வந்து சுவாசிக்கும்போ இது போய் எங்கே அடையும், நம்மளோட லங்ஸுக்குள்ளே அடைஞ்சிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் வாஷிங் மிஷினுக்கு ஃபில்டர் இருக்கும், ஏசியில் ஃபில்டர் இருக்கும், சில கலத்தை க்ளீன் பண்ணும். நம்ம லங்ஸை கலத்தை க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண முடியாது. சின்ன குழந்தைய வெளியே போகுதுன்னா அந்த மாஸ்க் கட்டி விட்டுருங்க, வேற வழியே கிடையாது. நீங்கள் போனாலும் மாஸ்க், அந்த டாக்டர்ஸ் வச்சுருப்பாங்களே மாஸ்க்கு, அது 5 ரூபா தான் வேலை. அந்த மாஸ்க்கை வாங்கி கட்டி ஸ்டைல் பார்க்காம கட்டி அனுப்பி விடணும். ஸோ அதை ப்ரீத் பண்ண, அந்த சுவாசிக்கக்கூடிய காற்றுக்கு சுத்தமான காற்று உள்ள போகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், அப்புறம் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் சுகர்ஸ். ஆர்டிஃபிஷியல் சுகர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் சுகர், டயபெட்டிஸ் இருக்கக்கூடியவங்க ஆர்டிஃபிஷியல் சுகர் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்வீட்டு, அப்புறம் வந்து இந்த கேக், அந்த மாதிரிப்பட்ட எல்லாத்துலேயும் பேஸ்ட்ரி எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணக்கூடிய சுகர் வந்து உண்மையான சுகர் கிடையாது. தட் இஸ் ஆர்டிஃபிஷியல் சுகர். இந்த சாக்ரேட் மாதிரிப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த சுகர் எல்லாமே நம்மளோட லிவரை பாதிக்கும், அப்புறம் அது கேன்சரை காஸ் பண்ணுறது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் வந்து என்னோட ரிசர்ச்சில் கொஞ்சம் எலியெல்லாம் பிடிச்சி, லைக் ஐ கேவ் வித் ஆர்டிஃபிஷியல் சுகர் அந்த எலி கொடுத்து பார்த்தேன், அதுக்கு லிவர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ சி, திஸ் இஸ் வாட் வி ஆர் டூயிங் டு அவர்செல்ஸ். இப்படி நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ், நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகலைன்னா இனி பிரச்சனை தான் வரும். முன்னாடி வந்து சிறு பேர் வச்சு சாப்பிடுவாங்க சாயங்காலம், இப்போ பீஸா சாப்பிடுவாங்க, பர்கர் சாப்பிடுவாங்க. ஸோ சி இந்த டிஃப்ரென்ஸ், இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்மளோட சாப்பாட்டு. ஸோ எப்படி நமக்கு நோய், புதுசாக நோய்கள் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் பழைய காலத்தில் ஒழுங்காக சாப்பிட்டுட்டு இருக்கப்போ அவங்களுக்கு எந்த நோயும் வந்த மாதிரி தெரியல. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபுட் கலர். அது ஃபுட்டில் சேர்க்கக்கூடிய கலர், அந்த கலரும் இதே மாதிரி டேமேஜை காஸ் பண்ணக்கூடியது. ஸோ ஏன்னா அதில் நிறைய கடையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சைட்லலாம் கடையிலலாம் வச்சுருப்பாங்க, இந்த காலிஃப்ளவர்லாம் பொறிச்சு வச்சா பச்சை கலரில் இருக்கும், அது ரெங்கோலி பொடி கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப லோக்கலாக அந்த ஸ்டாண்டர்டாக இல்லாத ஃபுட் கலர்ஸ் தான் நிறைய பேர் சேர்த்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் வெரி பேட் ஃபார் அவர் ஹெல்த். நெக்ஸ்ட் இனி அடுத்தது வந்து இமோஷனல் ஃபேக்டர்ஸ். இப்போ கீதா மேம் சொன்னாங்க, இமோஷனல், அதாவது நம்மளோட இமோஷனல் டிஸ்டர்பன்ஸஸ், ஸ்ட்ரெஸ் வந்தது அப்படின்றத சின்ன விஷயத்துக்கு கோவப்படும். ஆனால் அந்த சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அழுகு வரும், சோகமாக இருப்பீங்க, அழுக வரும், ஆனால் அழ மாட்டீங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காண்டி அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கீங்க. எஸ்பெஷலி ஆம்பளைட் வந்து அழ மாட்டாங்க, பாய்ஸ் டோன்ட் க்ரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஆம்பளைட்ல அழக்கூடாது, ஆனால் அழணும். கவலை வந்தால் அழணும். சந்தோஷமாக இருக்கீங்களா, சிரிங்க, வாய் விட்டு சிரிங்க. அப்புறம் இதே மாதிரி தான் எல்லா விஷயத்தையும். ஸோ எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி இமோஷனல் ஃபேக்டர்ஸ் அந்த டிஸ்டர்ப் ஆகக்கூடிய டைமில் நம்மளோட ஹார்மோன்ஸும் இம்பேலன்ஸ் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் எனக்கு சொல்ல வேண்டியது அப்படின்னா இதுதான். லைஃப்பில் ஈஸியாக எடுங்க நம்மளோட லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு நியூ இயருக்கு ரெசல்யூஷன் எடுங்க. ரெசல்யூஷனாக தெரியும் தானே, ஒரு முடிவு. எல்லா நியூ இயருக்கும் 1ஆம் தேதி ஒரு முடிவு எடுப்போம். ஸோ அதே மாதிரி ஒரு முடிவு எடுங்க, நம்மளோட லைஃப் ஸ்டைலை நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ வில் சேஞ்ச். எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணலாம். பழைய காலத்தில் எல்லாரும் இருந்த மாதிரி நார்மலாக இப்போ அந்த என்ன சொன்னேன்ல, இப்போ ஃபுட்டு இந்த மாதிரிப்பட்ட ஃபுட் ரைட், அப்போ இதெல்லாம் செய்ய கஷ்டமாக இருக்கும். இந்த பிரெட், அப்புறம் அந்த பரோட்டா, ஸோ இந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஓல்டன் லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம திரும்பி போவோம் அப்படின்னு
ஆம்பளை இங்கே இருக்கக்கூடிய ஆம்பளைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காண்டி நம்ம கொஞ்சம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க எப்படி அப்படின்னா சேர்ந்து உட்காந்து நம்ம டிவிலாம் பார்ப்போம், ரைட்? ஸோ தட் இஸ் நாட் டைம், தட் இஸ் நாட் குவாலிட்டி டைம். குவாலிட்டி டைம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு ஒய்ஃபோ இல்லைன்னா மகளோ அவங்களுக்கு ஏதோ சொல்ல வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட வரும்போது கூட உட்காந்து காது கொடுத்து லிசன் பண்ணுங்க. வாட் எவர் தே சே, என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி காது கொடுத்து கேட்டால் அவங்களோட கவலைகளை வந்து உங்களால் எடுத்துக்க முடியும், ஷேர் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு பாதி பிரச்சனை குறையும், இமோஷனல் டிஸ்டர்பன்சஸ் வராமல் இருக்கும். ஸோ திஸ் let me stop for today and thank you. நன்றி, இவ்வளோ பேஷண்ட்டாக உட்காந்து லிசன் பண்ணிருக்கீங்க. ஐ ஹோப் இந்த நியூ இயர்க்கு நான் சொன்ன மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணவே சொல்லி ஒரு ரெசல்யூஷன் எடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் உண்மையிலே மாறணும்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. Yeah, I'm so happy. Thank you. நன்றி டாக்டர் ஜெனி படுவா அவர்களுக்கு. தொடர்ந்து ராதிகா சந்தானகிருஷ்ணன் நிறுவனர் பெண்ணலம் அமைப்பைச் சேர்ந்த நிறுவனர் ராதிகா சந்தானகிருஷ்ணன் அவர்களும் பெண்ணலம் விழிப்புணர்வு கல்வியாளர் கீதா மோகன் அவர்களும் உடனடியாக செல்ல இருப்பதால் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட இருக்கின்றது. ராதிகா சந்தானகிருஷ்ணன் அவர்களுக்கு மெகா சாரிட்டபிள் ட்ரஸ்ட் நிர்வாகி முகமது கவுதுல் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி கௌரவப்படுத்துகின்றார். தன்னுடைய வாழ்நாளில் புற்றுநோய் விழிப்புணர்வு பரப்புரையில் ஈடுபட்டு வரும் ராதிகா சந்தானகிருஷ்ணன் அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். தொடர்ந்து பெண்ணலம் அமைப்பினுடைய விழிப்புணர்வு கல்வியாளர் கீதா மோகன் அவர்களுக்கு முகசேவா அமைப்பினுடைய நிர்வாகி முகமது யூனுஸ் அவர்கள் இந்த நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கின்றார். தொடர்ந்து டாக்டர் ராஜசுந்தரம் அவர்கள் டைரக்டர் ஆன்காலஜி சிம்ஸ் ஹாஸ்பிட்டல். இவர் ஒரு சிறப்பு பெற்ற அறுவை சிகிச்சை மருத்துவர். இதுவரை 10,000 அறுவை சிகிச்சைகள் அளவிற்கு செய்தவர். அதில் 3000 அறுவை சிகிச்சைகள் புற்றுநோய் தொடர்பானவை. அவரை பேச வருமாறு அடுத்ததாக அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். I'm extremely thankful to the organizers இன்னைக்கு இன்வைட் பண்ணதுக்கு. Extremely happy. இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து நான் நிறைய அவேர்னஸ் லெக்சர் கொடுத்துருக்கேன். பட் இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லேடி ஆடியன்ஸ், இவ்வளோ பேர் இருக்கிறது. இன்னொன்று வந்து நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் மெட்ராஸில் பெரியமேட்டில். பெரியமேட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் ஆஃப் உங்கள் முஸ்லீம் தான் இருப்பாங்க. ஸோ பிறந்து வளர்ந்தது அங்கே பழகுனது, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்து வீடு எல்லாருமே அதனால எனக்கு அந்நியமாகவே படலை. பட் ஆனால் இவ்வளோ பேர் நான் இந்த மாதிரி பார்க்குறது வந்து பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ படித்த பசங்க தான் வந்து வீட்டுக்கு போனால் அதை திரும்ப பார்க்க முடியாது, 8ஆவதுல கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போல்லாம் மாறிடுச்சுன்றதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த மாதத்துல இருந்து நம்ம கேன்சரை பற்றி நிறைய மாதலாக என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்க்கலாம். கேன்சர் பற்றி இது வரைக்கும் பேசின எல்லாருமே ரொம்ப அழகாக பேசினாங்க. பட் இப்போ அவங்க பேசுறது சரி, இனிமே நீங்கள் படித்ததுலேயும் சரி நிறைய ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு விஷயங்களே இருக்கும். பட் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. கேன்சர்ங்கிறது ஒரு டயபெட்டிஸ் மாதிரி, ஒரு ஹைப்பர் டென்ஷன் மாதிரி ஒரு சாதாரண ஒரு வியாதி. அதை வந்து நம்ம வெளியில் சொல்லாமல் அதை மறைச்சு ரொம்ப நாள் தள்ளி போட்டால் தான் உயிர் காப்பத்தை வருமே தவிர ஆரம்ப ஸ்டேஜில் மற்ற வியாதியோட ரொம்ப ஈஸியாக கியூர் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கேன்சர் மொத்தம் 4 ஸ்டேஜ் இருக்குது. ஸ்டேஜ் 1, 2, 3, 4. அதில் ஸ்டேஜ் 1 வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ், சின்ன கட்டியாக இருக்கிறது, சின்ன புண்ணாக இருக்கிறது. அந்த ஸ்டேஜில் வந்து கம்ப்ளீட்டாக கியூர் பண்ணிடலாம். ஒரு சின்ன சர்ஜரி, ஒரு ரேடியோ தெரப்பி அது மட்டும் கொடுத்தா போதும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் டயபெட்டிஸாக நீங்கள் வாட்டர்ல மாத்திரை சாப்பிடணும். கண்ணுக்கு தெரியாமல் போக வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் இருக்குன்னா ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம், மாத்திரை கொடுத்தா கஷ்டம் வரலாம். இல்லை அந்த மாதிரி கிடையாது. ஒன்ஸ் வைத்தியம் பண்ணி கியூர் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ இதில் வந்து எல்லாமே மெயினாக வேணும் என்னன்னா ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்கணும். அதுக்கு தயக்கம் இல்லாமல் ஒரு நல்ல மருத்துவர் அணுகி போகணும். அவ்வளோதான். எந்த ஒரு சந்தேகம் தான் உடனே போகும்.
கேன்சர் பத்தி சொல்றதுல வந்து நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் சொல்ல போறேன். நெகட்டிவா கேன்சர் வந்து இறந்து போயிடுவாங்கன்ற அந்த எண்ணத்தை மட்டும் தயவு செஞ்சு விட்டுருங்க. அதனால கிடையாது. கேன்சர் வந்து நிறைய பேர் நல்லா தான் இருக்காங்க, நல்லாவே இருக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து கேன்சர் இஸ் நாட் அ டெத் சென்டென்ஸ், இட் இஸ் நாட் த எண்ட் ஆஃப் லைஃப். கடைசி நாள் கிடையாது. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அழுத வந்து அழுதுறதை தவிர மறுபடியும் இருக்க வருத்தப்பட்டே இருக்க வேண்டிய அவசியம். என்ன ஒரு நல்ல மருத்துவர் டீமை போய் பார்க்கணும், அவங்க நல்லா வைத்தியம் பண்ணணும். நல்லபடியாக வைத்தியம் பண்ணால் நல்லா கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும். ஸோ வாட் ஹஸ் சேஞ்ச் இஸ் இம்ப்ரூவ் இயர்லி டயக்னோசிஸ். இப்போ வந்து ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜில் கண்டுபிடிக்க முடியுது நம்மளால. இப்போ மேமோகிராம் இருக்கு, பேப்ஸ்மியர் இருக்கு. இதெல்லாம் கேன்சர் வந்து வெளிப்பாடு வரதுக்கு முன்னாடி 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி கண்டுபிடிச்சது. ஸோ அந்த மாதிரி கண்டுபிடிக்கும் போது நம்ம ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். இன்னொரு பெட்டர் டயக்னோஸ்டிக் டூல்ஸ். பெட்டர் டயக்னோஸ்டிக் டூல்ஸ்னால் முன்னாடி வந்து ஒரு பெரிய எக்ஸ்ரே மிஷின் மட்டும்தான் இருக்கும், இல்லை ஒரு பழைய அல்ட்ராசவுண்ட் மிஷின் மட்டும்தான் இருக்கும். இப்போ வந்து சொஃபிஸ்டிகேட்டட் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய வந்துருச்சு, நிறைய அவைலபிளாக இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன். ஐ மீன் உலகத்தில் எந்த இன்வெஸ்டிகேஷன் சொன்னாலும் நம்ம இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கட்டி வந்த உடனே நம்ம வந்து பயந்து போய் அவசரப்பட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஒரு கட்டி, ஒரு மார்க்கத்தில் ஒரு கட்டி தென்படும் போது அது ஏற்கனவே 2 வருஷமா இருக்குன்னு அதனால ஏற்கனவே அந்த இன்னும் 1 வாரம் 2 வாரத்தில் யாருக்கு என்ன ஆகிடும்.